இது ரிலையன்ஸ் ஸ்டாக்கோட வீக்லி சார்ட்டு. இவங்க 2024 இந்த இடத்துல ஒரு சப்ளை ஜோன் இருக்கு. இது வந்து ரேலி பேஸ் டிராப் அந்த ஜோன். இந்த ஜோன் கிட்ட பாருங்க செப்டம்பர் 2024 ஒரு தடவை பக்கத்து வரைக்கும் வந்துட்டு போயிருக்கு. மறுபடியும் அதே ஜோன்ல இப்போ ஜூலை 2025 அதே ஜோனுக்கு மறுபடியும் ரியாக்ட் ஆகிருக்கு. மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் லைன் போடலாம், ஒரு ட்ரெண்ட் லைன். இங்கே பாருங்கள், இதை அப்படியே கனெக்ட் பண்ணுறோம் நம்ம. இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள் 2023 மார்ச்லேருந்து ஃபார்ம் ஆனது. மறுபடியும் அக்டோபர் 2023 ரெண்டாவது டச் அந்த இடத்துல எடுத்திருக்கு. மறுபடியும் அதே ட்ரெண்ட் லைனில் இப்போ ஜூலை 2025 மறுபடியும் அதே ட்ரெண்ட் லைனில் வந்து டச் ஆகிருக்கு. அப்போது இங்கே வந்து என்ன அப்படின்னா ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. இந்த சப்ளை ஜோனில் வந்துட்டு ப்ரைஸ் கரெக்டாக அந்த இடத்துல வந்து ரியாக்ட் ஆகுது. அதே இடத்துல இந்த ட்ரெண்ட் லைனும் மேட்ச் ஆகுது. அப்போ இந்த ரெண்டும் ஒரே இடத்துல சேர்கிற இடத்துல கரெக்டாக ரியாக்ட் ஆகி அங்கேருந்து கிட்டத்தட்ட 140 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு. இதுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 1320 அப்படிங்கிற இடம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ ரிலையன்ஸ் அந்த சப்ளை ஜோனுக்கு ரியாக்ட் ஆன மாதிரி இந்த டிமாண்ட் ஜோனுக்கும் ரியாக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது கோல்கேட் பால்மோலிவ். இதுக்கு வந்து பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா இந்த இடத்துல இருக்குது. இந்த 1372 ஏற்கனவே அந்த இடத்துக்கு ஏப்ரல் மாதம் வந்துட்டு 2750 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் அந்த சப்போர்ட் ஏரியாவை பிரேக் பண்ணியிருக்கு. ஆப்போசிட்டில் ஸ்ட்ராங்கான சப்ளைங்கிறது 3600 அந்த ஏரியாவில் இருக்குது. இப்போ நியரஸ்ட்டாக வந்து பாருங்கள் இந்த இடத்துல 3040 அந்த ரேஞ்சில் உள்ள சப்ளையில் ரியாக்ட் ஆகிட்டு தான் கீழே வந்திருக்கு. நம்ம டெய்லி சார்ட்டுக்கு போகலாம். டெய்லியில் 2350 அந்த ரேஞ்சில் பாருங்கள் மறுபடியும் ஒரு சப்ளை ஜோன் ஃபார்ம் ஆகிட்டு வந்திருக்கு. இந்த 2350 2400 இந்த ரேஞ்சில் நிறைய செல்லிங் ஆர்டர்ஸ் பெண்டிங்கில் இருக்கும். ஏன்னா 3 ரெட் கேண்டில், அதனால் இந்த இடத்துல செல்லிங் ஆர்டர்ஸ் நிறைய பெண்டிங் இருக்கும். அதனால் ப்ரைஸ் மறுபடியும் அந்த இடத்துக்கு வரும்போது அங்கேருந்து ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இண்டிஜென் லிமிடெட். இந்த ஸ்டாக் ரீசெண்டாக ஐபிஓ வந்தது. இது 657 அந்த ரேஞ்சில் இருந்து ஒரு ட்ராப் ஆகி 470 அந்த ரேஞ்சுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த டோஜி கேண்டில் தாண்டி ப்ரைஸ் கீழே போகவே இல்லை பாருங்கள். ஒரு தடவை 520 ரூபா வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் 498 வந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து மேலே போயிட்டு இப்போ மறுபடியும் அதே ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த ஏரியா வந்து இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. 550 450. இந்த நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஆர்ச்சிட் ஃபார்மா. இது வந்து பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா இருக்குது. அது வந்து 690 780 அந்த ரேஞ்சில் இருக்குது. மே மாதத்தில் ஒரு ட்ராப் அவுட் மாதிரி அது கீழே 606 வரைக்கும் வந்திருக்கு. அதோட எக்ஸாக்ட் லோ வந்து 604 அது வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் பாருங்கள் அந்த ஜோன்லேயே தான் உங்களுக்கு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை எல்லா மாதமும் அதே ஜோனுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகுது. அந்த 775 தான் ட்ரேட் ஆகுது. இப்போ இங்கேருந்து இந்த ஜோனை விட்டு பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் மேலே போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு அதுக்கு சப்ளை ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1280 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அந்த ரேஞ்சுக்கு வரும்போது தான் அதோட செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது இமாமி லிமிடெட். இது பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் மே 2024 505 550 அந்த ரேஞ்சில். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் உங்களுக்கு பிப்ரவரி 2025 மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அந்த இடத்த விட்டு பிரேக் ஆகவே இல்லை பாருங்கள். ஏன்னா இது வந்து ரேலி பேஸ் ரேலி அந்த பேட்டர்ன். அதனால் உங்களுக்கு அந்த ஜோன் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு பார்த்தோன்னா இது கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகி கரெக்டாக மேலே வந்து நிற்கிது இந்த வீக்கோட கேண்டில். அதனால் இங்கேருந்து மேலே போச்சுன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இமாமி லிமிடெட் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஏசியன் பெயிண்ட் லிமிடெட். ஏசியன் பெயிண்ட் எதனால் ரொம்ப நாளாக இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏசியன் பெயிண்ட்டுக்கு பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா இருக்குது. இது வந்து ட்ராப் பேஸ் ரேலி அந்த பேட்டர்ன். கிட்டத்தட்ட 6 வாரமாக ஏறின இடம் இது 2020. இந்த ஜோன் வந்து 2130 2280 அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ இந்த ஜோனுக்கு பாருங்கள் டிசம்பர் 2024 வந்ததுக்கப்புறம் பிப்ரவரி 2025 மார்ச் ஏப்ரல் மே ஜூன் மறுபடியும் இதே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த 2500 அப்படிங்கிற லெவலில் பிரேக் ஆகி போச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு அடுத்தது சப்ளை அப்படிங்கிறது இங்கே மேலே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2900 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த கேப்பையும் ஃபில் பண்ணணும். 2600 அந்த கேப்பை கண்டிப்பாக ஃபில்லப் பண்ணுறதுக்கு மேலே வரும். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஹீரோ மோட்டோகார்ப். இது கிட்டத்தட்ட 11 வாரமாக ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கு. அது எதனால் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பாருங்கள் பழைய ஏரியா ஏப்ரல் 2024 அது லோ வந்து 4177. இப்போ இந்த 11 வார கேண்டிலும் பாருங்கள் ஒரு கேண்டில் கூட அது கீழே க்ளோஸ் ஆகவே இல்லை.
அதே இடத்துல அந்த 4177 சப்போர்ட்டாக எடுத்து அதே இடத்துலையே ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ இங்கேருந்து அது பிரேக் ஆகி மேலே போகணும், சப்போர்ட் எடுத்து போகணும். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ். இதுக்கு இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த லெவல் ஒரு கிரிட்டிக்கலான லெவல் தான். ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. இது வந்து நவம்பர் 2024 இந்த ரேஞ்சு கிட்டத்தட்ட 5760 5920 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்லிங் ஆர்டர்ஸ் நிறைய பெண்டிங் இருக்குது. அதனால் ஜூன் மாதத்தில் இது உள்ளே நுழைஞ்சு இந்த 5920 கிராஸ் பண்ண முடியாமல் அதே இடத்துல ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணால் கூட அந்த இடத்துல டோஜி விழுந்துக்கிட்டே இருக்குது. இங்கேருந்து கீழே வந்ததுன்னா இதுக்கு பெரிய ஃபால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோட்டக் மஹிந்திரா பேங்க். அதோட வீக்லி சார்ட். இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கு. இது வந்து ரேலி பேஸ் ரேலி அந்த பேட்டர்னில் இருக்குது. மார்ச் 2025 ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா இது 1900 1960 வரைக்கும் அந்த ஏரியாக்குள்ளே தான் இப்போ வந்திருக்கு. இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் போனோன்னா இன்னும் டீட்டெயிலாக தெரியும். டெய்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. அதான் 1940 அந்த ரேட்டுக்கு வர்றதுக்காக தான் உங்களுக்கு ஜூலை 28 ஒரு கேப் டவுன் ஆகி அங்கேருந்து 1935 அப்படிங்கிற லோ வந்துட்டு அந்த இடத்துல ஆர்டர் எடுத்திருக்கு. இப்போ இங்கேருந்து போச்சுன்னா மேலே இந்த கேப்பை ஃபில்லப் பண்ணும் 2130 பார்க்கலாம். கோட்டக் மஹிந்திரா பேங்க் என்ன ஆகுது அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது இண்டிகோ பெயிண்ட்ஸ். இதுவும் ரொம்ப நாளாக ஒரே இடத்துல ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. அது காரணம் இந்த ஸ்ட்ராங்கான செல்லிங் ஏரியா தான். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இது பிப்ரவரி 2025 உருவானது. 1215 1280 இந்த ஏரியாக்குள்ளே பாருங்கள், ஜூலை 3 அந்த ரேஞ்சில் உள்ளே வந்துட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்கு பாருங்கள். அது அந்த இடத்த அதால் கடக்க முடியல. 1218 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. இது ரொம்ப நாளாக இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த இடத்த நியூட்ரலைஸ் பண்ணிட்டு அங்கேருந்து மேலே பிரேக் பண்ணி போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 1290 இல்லை அங்கேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த இடம் அதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. 1100 அந்த ரேஞ்சு. ஏன்னா அந்த இடத்துல மறுபடியும் வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அதனால் பார்க்கலாம் இது மேலே பிரேக் ஆகி போகுதா இல்லை கீழே மறுபடியும் சப்போர்ட் எடுக்க வருதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஏசிசி லிமிட்டடோட வீக்லி சார்ட். இது பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. இது வந்து நவம்பர் 2023 உருவானது. இந்த சப்போர்ட் ஏரியா 1800 1875 வரைக்கும் இருக்குது. இந்த சப்போர்ட் ஏரியாவில் தான் உங்களுக்கு ஜனவரியில் உள்ள வந்து மறுபடியும் பிப்ரவரியில் மார்ச்சில் அந்த சப்போர்ட்டை உடைக்காமல் அங்கேயே ட்ரேட் ஆகிட்டே மேலே போச்சு. அப்புறம் மறுபடியும் மே மந்த்து ஜூனு மறுபடியும் ஜூலையில் அதே இடத்துக்குள்ளே மறுபடியும் வந்திருக்கு. 4வது தடவையாக இந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு வருது. இந்த சப்போர்ட்டு எந்த அளவுக்கு இதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கு அடுத்த லோவான 1600 அந்த ரேஞ்சில் மார்ச் 2023 உள்ள இன்னொரு சப்போர்ட் ஏரியா இருக்குது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த சப்போர்ட்டை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். இது வந்து ரொம்ப நாளாக மேலே போக முடியாமல் திணறிட்டே இருக்குது. கீழே இதுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பழைய லோ தான் 400 ரூபா 2023 வச்ச லோ. அந்த லோ வந்து பிரேக் பண்ணவே இல்லை. மார்ச் 2025 கூட அந்த லோ பக்கத்தில் வந்து 404 அந்த ரேஞ்சில் வந்துட்டு திரும்பிடுச்சு. இது மேலே போகாமல் இருக்குது. ஏன் அப்படின்னா இன்னொரு ட்ரெண்ட் லைன் வரையலாம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஏற்கனவே டிசம்பர் 2024 இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ண முடியாமல் 460 மறுபடியும் மேலே போய் தொட்டுட்டு அங்கேருந்து கீழே வந்துருச்சு. இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் உடச்சி மேலே போதோ அதுக்கப்புறம் தான் இது 500 ரூபாயை கிராஸ் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஹட்சன் அக்ரோ ஃபுட்ஸோட சார்ட்டு, வீக்லி சார்ட். இதுவும் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ஏன்னா உங்களுக்கு 3 ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் இருக்குது. இந்த லெஃப்ட்டில் 2021 கிட்டத்தட்ட 900 ரூபாயில இருந்து 1500 ரூபா வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 600 ரூபா ஏறின இடம். அதனால் பாருங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு ட்ராப் அவுட் ஆனால் கூட மறுபடியும் அங்கேருந்து மறுபடியும் மேலே வர்றது தான் ட்ரை பண்ணுது பாருங்கள். ஃபஸ்ட்டு 2022 அந்த 850 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு பழையபடி 1100 போயிட்டு மறுபடியும் 2023 அது 820 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு 1200 வரைக்கும் போயிருக்கு. மறுபடியும் 2024 அதே ஏரியாவில் வந்து மறுபடியும் அந்த பெண்டிங் ஆர்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் 1350 வரைக்கும் போயிருக்கு. இப்போ பழையபடி 2025 மார்ச்சில் இருந்து டிசம்பர் 2024 உள்ளே வந்துட்டு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை எல்லா மாதத்துலையும் இதே இடத்துல ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. மறுபடியும் இது இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போகணும். இந்த ட்ரெண்ட் லைன்லாம் போட்டிருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஜோதி லேப்ஸ் லிமிடெட். இதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 330 அந்த ரேஞ்சிலேருந்து 375 அந்த ஏரியா வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. 2023 அக்டோபரில் ஃபார்ம் ஆனது. இடையில வந்து பாருங்கள் பிப்ரவரி 2025 அந்த இடத்த வந்து ஒரு ட்ராப் அவுட் மாதிரி பண்ணிவிட்டு
மறுபடியும் மார்ச் ஏப்ரல்லேருந்து பாருங்கள் அங்கேருந்து மறுபடியும் மேலே வந்துட்டு இப்போ அதே ஜோனுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த ஜோனை அதால் பிரேக் பண்ணவே முடியல. ஏன்னா இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் வந்து இது ரேலி பேஸ் ரேலி அந்த பேட்டர்ன் டபுள் கிரீன் கேண்டில் இருக்குது. இங்கே இருந்தால் 370லேருந்து இது 600 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போன இடம் இது. அதனால் ஏற்கனவே ஜூன் 2024 ஒரு தடவை சப்போர்ட் எடுத்திருக்கு. மறுபடியும் இப்போ அதே ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. பழையபடி இந்த இடத்துல இருந்து இது 375-80 கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா இங்கேருந்து மறுபடியும் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது.